ஹர நம பார்வதீபதை. சிவனை செல்வர்களே, நாம் ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு பொது தலைப்பிலே தான் சிந்தனையை நிகழ்த்தி கொண்டு வருகிறோம். ஆனாலும் சில சமயத்தில் இடையிலே சில விளக்கங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், உங்களுடைய விருப்பம், அதை ஏற்று சில இடையே விளக்கங்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த வகையிலே சிவாலயத்திலே இருக்கக்கூடிய துவார பாலகர், அதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். வாயிற்காப்போன். பொதுவாக துவார பாலகர்கள் ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறார் நீங்கள் நினைக்கக்கூடாது. நாம் ஆன்மார்த்த பூஜையை செய்யும் பொழுதும் துவாரபாலகர்களை வணங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும். ஆன்மார்த்தம் பரார்த்தம். எப்பொழுதுமே எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த கலையில் ஒரு கலை சொல் ஒன்று தனியாக இருக்கும். அதற்கு இணையான சில சொற்களை நாம் கையாளுவோம். அதுபோல் ஆலய வழிபாடு என்ற சொல்லுக்கு அங்கே ஆகமங்களிலே சொல்லப்பட்ட பெயர் பரார்த்த பூஜை. வீட்டிலே சிவபெருமானை நாம் ஆவாகனம் பண்ணி செய்வது ஆன்மார்த்த பூஜை என்று சொல்லப்படும். ரெண்டு முறைகளுக்கும் சில வேறுபாடுகள் உண்டு. பூஜை முறையிலே வேறுபாடுகள் உண்டு. அங்கு ஆலயத்திலே பள்ளி அறையிலே இருந்து ஆவாகனம் செய்வார்கள். சுவாமியினுடைய சக்தி எங்கிருந்து? பள்ளி அறையிலே இருந்து அந்த மூலமூர்த்திக்கு ஆவாகனம். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? விஸ்வரூப தரிசனம். அந்த விஸ்வரூப தரிசனம் என்பது அவன் இந்த உலகமாக எப்படி வரும்பொழுது எப்படி இருக்கிறான். பள்ளியறை என்பது ஒடுக்கம், விஸ்வரூப தரிசனம் என்பது தோற்றம். எல்லாமே நாம் ஆலயங்களே செய்யக்கூடிய கிரியைகள் இருக்க, அதனுடைய அந்த சிக்னிஃபிகன்ஸ் மூன்று விதமாக வரும். ஒன்று, நாம் கிரியைகளை செய்வதன் நோக்கம் என்ன, ஆங்கிலத்தில் சிக்னிஃபிகன்ஸ் என்று சொல்வார்கள். ரெண்டாவது, நாம் செய்கின்ற அந்த முறை, த மெத்தட், எந்த முறையிலே நாம் அதை செய்கிறோம் இந்த கிரியைகளை. மூன்றாவது, அந்த கிரியைகளை நாம் செய்யும் பொழுது பாவனை எப்படி இருக்க வேண்டும். மந்திரம், பாவனை, கிரியை. அதாவது பூஜை என்று சொன்னால் பூஜையினுடைய அங்கம் மந்திரம், பாவனை, கிரியை ஆகியவற்றோடு இருக்க வேண்டும். மந்திரம் என்பது வாயினாலே சொல்வது, கிரியை என்பது கை கால்களினாலே செய்வது. ஆலயத்தினுடைய ஆட்டோமேட்டிக் மேளம் அடிக்குது. அந்த ஆன்மார்த்த பூஜை என்பது பொதுவாக அன்னைக்கே சொன்ன ஒரு செய்தியை, பூஜை, பூஜா. இந்த வடநாட்டில் பூஜான்னு பேர் வைப்பாங்க. பூஜா பேடின்னு ஒரு பெரிய புகழ்பெற்ற சினிமா நடிகை கூட இருக்கிறார் வடநாட்டில். பூஜா என்றுதான் அவர்கள் சொல்வார்கள் நார்த் இந்தியாவில். நாம தான் பூஜை என்று சொல்லுவோம். அது தமிழிலே பூசனை என்று திருவள்ளுவர் அருமையான ஒரு சொல்லை கையாளுகிறார். பூசனை சொற்கள்லாம் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஒரு சொற்கள் அந்த வடமொழியிலே இருந்து தமிழுக்கு வரும்போது எப்படி வரும் என்பதற்கு நன்னூலில் மிக அருமையாக விளக்கங்கள். எப்படி வரும், அது ஒரு மொழி அம்சம். அதுபோல அந்த சொற்கள் எல்லாம் எப்பொழுதுமே நம்முடைய நூல்கள் என்ன சொல்லும் என்று கேட்டால், எந்த ஒரு சொல்லையும் முதலிலே எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய பிரமாணமான நூல்கள், நான் சொல்வது இன்னைக்கு வரக்கூடிய நூலை நான் சொல்லலை. இன்னைக்கு வரக்கூடிய நூலில் சைனா மொழியிலிருந்து எல்லா மொழியும் இருக்கு. ஆனால் நாம் தமிழ்நாட்டிலே அதாவது பிரமாண நூல்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. பிரமாணம், அத்தாரிட்டி, ஆதென்டிசிட்டி என்று சொல்வார்கள். அந்த நூல்களை எடுத்துக்கொண்டால் அதிலே தமிழ் மொழியும் வடமொழியும் சேர்ந்துதான் வரும். கட்டாயமாக அப்படித்தான் வரும். ஆகவே முதல்ல என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால், அது வடமொழியா தமிழ் மொழியா என்பதை முடிவு செய்து கொண்டு, அது வடமொழியானால் வடமொழியோட இலக்கணம், தமிழ் மொழியானால் தமிழ் மொழி இலக்கணம், அப்படிதான் வருவேன். ஆகவேதான் திருக்குறளை எடுத்தோடனே அந்த பிரச்சனை வந்தது. ஆதி பகவன்
என்ற அந்த சொல்லை வந்து எப்படி, அதான் பரிமேலுடைய சிறப்பு. ஆதி என்பது ஒரு சொல், பகவன் என்பது ஒரு சொல், ரெண்டு பெயர்ச்சொல். இந்த ரெண்டு பெயர்ச்சொல் வந்தால் தமிழில் என்ன சிக்கல்? எப்பொழுதுமே ரெண்டு நவுன்ஸு சேர்ந்தாப்புல வந்ததுன்னா அது என்ன தொகைன்னு சொல்லி ஆகணும். அப்பதான் தமிழ் மொழியில நிற்கும். ரெண்டு நவுன்ஸ், டூ நவுன்ஸ் அக்கரிங் கன்சிக்யூட்டிவ்லி, அப்படி வந்தால் அது என்ன தொகை என்று முடிவு செய்ய வேண்டும். எடுத்தவுடனே கேட்டார் பரிமையோட, இது என்ன தொகை சொல்லுன்ற. ஆதி பகவன் என்ன தொகை? 16 விதமான தொகை வரும் தமிழ்ல. பண்பு தொகை, அன்மொழி தொகை, அந்த ஐயாவுக்கு தெரியும், பல இருக்கு. அப்போ உதாரணமா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்ப சீதா லட்சுமி, ராமலட்சுமி, சுப்புலட்சுமி. இப்ப ராமலட்சுமின்னு எப்படி தெரியும்? ராமனுக்கு மனைவியாகிய லட்சுமி. சீதா லட்சுமினா சீதையாகிய லட்சுமி. சீதை வேற லட்சுமி வேற இல்லை. சீதைக்கு லட்சுமின்னு சொல்லிடக்கூடாது, அங்க சீதையாகிய லட்சுமி. சுப்புலட்சுமினா சுப்பிரமணியனுக்கு மாமியாகிய லட்சுமி. ஒரு சொல்லே ராமலட்சுமி, சீதாலட்சுமி, சுப்புலட்சுமி. அதுதான் தொகை. அது அருமையாக, அது ஆங்கிலத்திலையும் வரும். அது வேறு ஆங்கிலத்தில் அது பேர் கோப்புலேட்டிவ் காம்பவுண்ட் பேர். இங்கிலீஷ் கிராமர் ஆல்சோ தேர். தமிழில் அதுக்கு பேர் இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு பேர். இங்கிலீஷில் கோப்புலேட்டிவ் காம்பவுண்ட். அப்போ அந்த சொல்லும்பொழுது என்ன சொல்ற, எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், அந்த மொழி இலக்கணம் எவ்வளவு முக்கியமானது. மொழி இலக்கணத்தை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா பொருள் தப்பா வந்துடும். அதான் சிக்கல். இலக்கணம் எதுக்காக வச்சாங்க? அந்த பொருளை உங்க இஷ்டத்துக்கு நீங்க திரிச்சு பொருள் சொல்லக்கூடாதுங்கிறது தான் இலக்கணம். ஆசிரியர் கருத்துக்கு நேர் விரோதமாக அந்த நூலாசிரியர் என் நோக்கத்தோடு கையாண்டாரோ அந்த நோக்கத்துக்கு நேர் எதிரடியாக நீ ஒரு பொருளை சொல்லக்கூடாதுங்கிறது தான் இலக்கணம். அந்த வகையில் தான் அது. அப்புறம் தமிழ் மொழி என்று முடிவு செய்து விட்டால் அப்புறம் இன்னும் அடுத்தால அது தமிழ் மொழின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அந்த சொல் வந்து அப்புறம் விடலை. ஐயச் சொல்லா, திசை சொல்லா, திரி சொல்லா, வட சொல்லா என்பதை முடிவு செய்ய வேண்டும். வட சொல் என்றால் அங்கே வந்து வட சொல் திரிந்து வருவது. அப்படியாக அதுபோல நமக்கு வந்து ஆகமங்கள்ல வந்து ஆலய வழிபாடுன்னு சொல்லல, அதுக்கு பேர் பரார்த்த பூஜை. பரார்த்த பூஜை என்பது என்ன? அண்ட வெளியிலே அட்டமூர்த்தமாக இருக்கக்கூடிய சிவசக்தியை தம்பம், பிம்பம், கும்பம் ஆகியவற்றில் ஆவாகனம் செய்வது. விளக்கம். ஆனால் வீட்டில் பண்ணும்போது என்ன பண்றான்? வீட்டில் பூஜை பண்ணா அங்கே ஆவாகனம் இருதயத்திலிருந்து வரும். ரெண்டு கோயிலுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அந்த பரார்த்த பூஜையில என்ன வரணும், ஆன்மார்த்த பூஜை என்ன வரணும்? அது முழுமையாக அந்த ஆன்மார்த்த பூஜையை செஞ்சு அதுக்கு பேரு சௌராதி சண்டாந்த பூஜைன்னு பேர். அதாவது வீட்டில் பண்ணக்கூடிய பூஜையில முழுமையாக ஒரு ஆன்மார்த்த பூஜையை முடிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு என்ன சொன்னாங்க? அதுக்கு பேர் சௌராதி சண்டாந்த பூஜை. அப்படின்னு அர்த்தம். சௌரம்னா சூரியன், சூரிய பூஜையிலிருந்து சண்டி பூஜை வரைக்கும்னு அர்த்தம். சௌராதி சண்டாந்த பூஜை. ஆலயத்திலையும் அதாவது ஆன்மார்த்த பூஜையிலையும் சண்டி உண்டு, பரார்த்த பூஜையிலையும் சண்டி உண்டு. சண்டேஸ்வரன். அதாவது சண்டி என்பது பதம். நான் சொன்னேன் இல்லையா, சண்டி என்பது பதம். சண்டேஸ்வரன். ஆனா சனீஸ்வரன் சொல்லக்கூடாது. ஆனா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான். சனீஸ்வரன் என்று அந்த ஈஸ்வரனை சனிக்கு சேர்க்கக்கூடாது. சனைஸ்வரன். அந்த சனியுடைய தோத்திரம் எப்படி? ஓம் சனைஸ்வராய நமகதான். சனீஸ்வரன் இல்லை. இதெல்லாம் தெரியறதில்லை. பெரிய பெரிய கோயிலே தப்பா எழுதி போடுறாங்க, சனீஸ்வரன் எழுதி போடுறாங்க. யாருக்கும் கோயிலை நிர்வாகம் பண்றவங்க, பூஜை பண்றவங்களும் சில பேர் தான் அது விவரம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. பட் பூஜை செய்யணும் மெக்கானிக்கலா செய்யறாங்களே ஒழிய அவர்களுக்கும் அந்த தார்வு. ஏன்னு கேட்டால் ஞான பாதத்துல பயிற்சி இல்லாததான் காரணம். அவர்கள் கிரியைகள் செய்திருக்கிறார்கள் ஒழிய ஞான சம்பந்தர் சனி பாம்பு. ஆமா, சனி பாம்பு 2 ரேட்டு சொல்ல. இங்க வந்து இருக்கக்கூடிய விஷயம் வேற இல்லையா? சனி பாம்பு என்பது அங்கே வந்து சனி பாம்பு 2. சனி பாம்பு இல்ல, சனி பாம்பு 2.
ராகு கேதுக்கள் பாம்பு 2. அந்த பாம்புங்கிற சனியை ஒன்றும் செய்யலை, சனி பாம்பு 2. அந்த இது சனீஸ்வரனை குறிக்கல. இல்லை, சனியை குறிக்குது. அங்கே என்ன கேள்வின்னு கேட்டால், அந்த சனி வந்து ஈஸ்வரன் என்ற சஃபிக்ஸ் வந்து சனி கொடுக்கூடாது. அதுக்கு அந்த தேவாரத்தில் ஒன்றும் இல்லையா. நவகிரகங்களும் சிவபெருமானுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அங்கே கவனமாக தான் பேசுகிறார். அது அடியாரவர்க்குன்னு தான் சொல்கிறார், எல்லாருக்கும்னு சொல்லலை. அதை கவனிக்கணும் நீங்கள். ஆசரு நல்ல நல்ல அவை அடியாருக்கு மிகவே. அப்போ அடியார் என்ற இலக்கணத்தில் நம்ம வர்றோமான்னு பார்க்கணும். எல்லாருக்கும் சொல்லல, சில விஷயம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கு. சில விஷயம் திருவள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு, சில முக்கியமான விஷயத்துல எல்லா உயிருக்குங்கிறாரு, சிலதை வாழும் உயிருக்குங்கிறாரு. அது தவறுங்கிறத சொல்றேன். அதாவது அந்த கொள்கை வந்து தவறுங்கிறத நான் சொல்லுகிறேன். அதாவது ஓம், ஏன்னா அந்த சனிக்கு ஆகம் எப்படி இது, ஓம் சனைஸ்வராய நமக தான் இருக்கு. பிரமாண நூலில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டால், பொதுவாக ஆன்மீக விஷயத்தை பத்திரிகையில் பார்த்து தான் இதை தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி ஆன்மீகம் எப்படி தெரியுது, குமுதம் பக்தி ஸ்பெஷல் இல்லையா, இதெல்லாம் ஒரே பக்தி ஸ்பெஷல் நிறைய வந்துச்சு. அவன் இஷ்டத்துக்கு எழுதுறான் இல்லையா. சிவபெருமான் ஏன் பிச்சை எடுத்தாருன்னா, 7 நாட்டு சனி சிவபெருமானை பிடிச்சது பிச்சை எடுத்துறான்னு எழுதுறான். சிவபெருமான் பிச்சை எடுக்கலை நீங்கள் சொல்ல முடியுமா? தேவாரத்தில் 1000 இடத்துல வருது. இப்போ சிவபெருமான் பிச்சை எடுத்தார். ஆனால் இப்போ என்ன சிக்கல் வருது, அவரை 7 நாட்டு சனி பிடிச்சது பிச்சை எடுத்தான், அப்படிதான் எழுதிட்டு இருக்கான். அப்போ சிவபெருமான் ஏன் பிச்சை எடுத்தார், பிச்சாடனர். அது 25 மாகேஸ்வரமத்தில் ஒன்றா வச்சு விட்டாங்க, அது வேற. உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய், உடலுள் ஒரு சூளை தவித்தருளாய். அதை ஜி போப் சொல்வார், இந்த மெண்டிக்கண்டைட்டிம்பார், மெண்டிக்கண்டைட்டி. அது இன்னொரு நாளைக்கு விளக்குறேன். சிவபெருமான் ஏன் பிச்சை எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா? கடைசி அந்த லிஸ்ட் பெருசாயிருக்கும். நீங்க எடுத்த நோட்ஸை விட சிவபாலையும் சொல்லுவாங்க. என்னோட சில இடங்கள்ல இன்னொரு நாளைக்கு உழங்க 18 வந்துட்டு, அதுதான் அந்த சிரிப்பு. இதுக்கு என்ன காரணம், பத்திரிகையை படிச்சா என்ன நினைப்பான், சிவபெருமானே. ஆனால் என்ன பண்றான், நிறைய பேர் உள்ள வந்து நேர சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஓடிடுறான். ஏன்னா சிவபெருமானையே பிச்சை எடுக்க வச்சவராச்சே. அதனாலதான் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சொன்ன புராணங்கள் இருக்கே, இந்த புராண தாத்பரியம் இருக்கே, இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அந்த புராணங்கள் அதை இவர் சொல்வார், சிவஞான சித்தியாரில் சொல்லும் பொழுது, ஒரு சைவன் புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சரம் அறத்துறைகள் அவையடைந்தும் அருங்கலைகள் வலதறிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவ திறத்து அடைவர். இதில் சரியகிரியா யோகம் செலுத்தியவின் ஞானத்தார் சிவனடியை சேர்வர். எல்லாத்துக்கும் பதில் தெளிவாக சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும் என்றால், எப்பொழுதுமே இன்னைக்கு ஒரு சர்ச்சை வரலாம். ஆனா அந்த சர்ச்சையை எப்படி தீர்க்கணும் என்றால், பிரமாண நூல்கள் என்ன சொல்லுகின்றன, அப்படி விவாதம் செய்யக்கூடியது இன்னைக்கு குறைஞ்சி போச்சு. சிவபெருமான பிச்சை எடுத்தான்னு ஒருத்தன் வந்து காட்டுறான், என்கிட்ட குமுதம் ஸ்பெஷல் கொண்டாந்து காட்டுறான். குமுதம் ஸ்பெஷல் நமக்கு பிரமாணமா? இப்படிதான் தெரிஞ்சுக்கிறோம், யாரையும் குறை சொல்லல. இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு. இன்னொரு சிக்கல் என்னன்னா, மூல நூல்களை நாமே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழ் படிக்கலை நம்ம. அது ஒரு சிக்கல். வடமொழி படிக்காம இருக்க ஒரு பக்கம் இருக்கட்டும், மூல நூல்களை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன இல்லை நம்மகிட்ட, இலக்கண பயிற்சி, தமிழ் பயிற்சி இல்லை. அதானே. திருவிளையாட புராண வசனம் இருக்கான்னு தான் கேட்குறோம், கந்த புராண வசனம் இருக்கான்னு தான் கேட்குறோம், பெரிய புராண வசனம் இருக்கான்னு தான் கேட்குறோம். மூலத்தை கொடுத்தா முடியல.
ஆகையினால என்ன பண்றோம்னா அவற்றையும் அந்த தர்க்க சாஸ்திரம் இலக்கணம் தான் எண்ணும் எழுத்தும். ரொம்ப அருமையான ஒரு செய்தி. எண்ணென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இப்போ நாம் ஒரே தான் என்ன சொல்லியிருப்போம், எண்ணுக்கும் எழுத்துக்கும் நம்ம ஒரே திருக்குறளுக்கு நம்ம ஒரே எழுதுன்னு வச்சுக்கிடுங்க. என்ன எழுதியிருப்போம்? எழுத்துனா ஸ்கிரிப்ட் அல்லது ஆல்பபெட்டு, எண்ணுனா நியூமரல் தான் எழுதியிருப்போம். நம்ம ஒரே எழுதிதான். நான் 17 என்ன ஒரே எழுதுறாரு? எண் என்பது தர்க்கம், எழுத்து என்பது இலக்கணம். அப்ப ஒரு பொருளை நிச்சயம் செய்வதற்கு இலக்கண பயிற்சியும் தர்க்க பயிற்சியும் இருந்தால்தான் ஒரு பொருளை முடிவு செய்ய முடியும். இலக்கணம் முக்கியம். எந்த மொழியா இருந்தாலும் சரி, தமிழ் மொழிக்கு மட்டும் இல்லை, எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியினுடைய இலக்கணத்தை சரியா தெரிஞ்சாதான் அதை புரிஞ்சிக்க முடியும். அது ஒரு செய்திகள், பல செய்திகள் அப்படி சொல்லிட்டு போறேன் நான். ஆகவே அந்த திரிபுரத்து அசுரர்கள் அந்த வரலாற்றை நான் சொன்னேன். அது அந்த சுதன்மன், சுசீலன், சுபுத்தி, இந்த 3 அசுரருடைய பெயர் வருகிறது. சுதன்மன், சுசீலன், சுபுத்தி. அந்த அசுரர்கள் அந்த சிவபூஜையை விடாமல் செய்த காரணத்தினாலே அவர்களை மட்டும் காப்பாற்ற வேண்டியது சிவபெருமானுக்கு கடமையாகிறது. அதுவும் ஒரு திருவிழாடல் தான். அதாவது சிவபெருமான் யாரையுமே டெஸ்ட் வச்சு பார்த்து முடிவு பண்றதில்லை. நாயன்மார்கள் எல்லாம் சிவபெருமான் சோதனை பண்ணார்னு எழுதுறாங்க. ஆனால் எங்கேயாவது சேக்கலார் சிவபெருமான் சோதனை பண்ணார்னு சொல்லியிருக்காரா? ஏன்னா உங்களை நான் சோதனை பண்ணித்தான் உங்களுடைய ஸ்டாண்டர்டை தெரிஞ்சுக்கணும். நான் எப்படி கடவுளாக முடியும்? அமர்நீதியால் அந்த சோதனை வருது. அந்த தொண்டரை விளக்கம் காணன்னு தான் சொல்லுவார் சேக்கலார். சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா தொண்டரை விளக்கம் காண, இவருடைய சிறப்பை உலகத்தாருக்கு அறிவிப்பதற்காக தான் வர்றாரே ஒழிய. ஏன்னா அங்கே என்ன சிக்கல் வருதுன்னா, சோதனை செய்துதான் ஒருவரை அறிந்து கொள்வதாக இருந்தால் கடவுளுடைய இறைமை குணத்திற்கு இழுக்கு வருகிறது. அது வாத்தியாருக்கு தான் டெஸ்ட் வச்சு தெரியணும். கடவுள் டெஸ்ட் வச்சு செஞ்சா அது கடவுளாக முடியும். அவர் தான் உயிருக்கு உயிராக இருக்கிறாரு. ஆகையினால அப்படி சொல்லக்கூடாது. சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அவர் நாயன்மாரெல்லாம் சமூக தொண்டு செஞ்சாங்க, அப்படி சொல்லக்கூடாது. நாயன்மார்கள் சமூக தொண்டு செய்யவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இலக்கியத்துக்கு அப்படி சொன்னாதான் பெருமை வரும்னு நினச்சிக்கிறோம். நமக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் மண்டையில் ஊறி போச்சு. ஏன்னா இப்படி சொன்னாதான் அந்த காவியத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி நீங்களா ஒரு தவறுக்கு வர்றீங்க, தவறான ஒப்பீனியனுக்கு. ஆகவே அவர் சமூக தொண்டு செய்தார்கள் என்று சொல்லுகிறோம். சேக்கலார் எங்கேயா அப்படி சொல்றாரா சமூக தொண்டுன்னு? இன்னும் சொல்ல போனா தொண்டு, தமிழிலே தொண்டு என்ற வார்த்தையே கடவுளுக்கு செய்வது ஒண்ணுதான் தொண்டு, மக்களுக்கு செய்வது தொண்டு கிடையாது. தொண்டு என்பது மக்களுக்கு செய்வது தொண்டு இல்லை. எப்படின்னு கேக்குறீங்களா? மக்களுக்கு எப்படி தொண்டு செய்ய போறீங்க? ஒரு மக்களுக்கு சேவைங்கிற வடமொழி வார்த்தை இல்லை, சேவா அது வடமொழி வார்த்தை. தமிழ் வார்த்தைக்கே வருவோம். உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்வேன்? ஒன்று பணம் கொடுக்கலாம், இல்லை என்னுடைய உடம்புனால ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யலாம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இந்த ரெண்டு இல்லாம ஒண்ணு பண்ண முடியுமா? என்ன பண்ணாலும் ரெண்டு கேட்டகரியில தான் அடங்கும். கஷ்டப்பட்டா ரூபா கொடுக்கலாம், இல்லை நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தா உங்களுக்கு சாப்பாடு இருந்து கொடுக்கலாம். இதுக்கு தொண்டுன்னு பேர் கிடையாதுன்றார் திருவள்ளுவர். என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒருவனுக்கு பணம் கொடுத்தா அதுக்கு பேர் ஈகை. திருவள்ளுவர் என்ன பேர் கொடுத்த? தொண்டுன்னு கொடுத்தாரா? தொண்டு அதிகாரம் பாடினாரா திருவள்ளுவர்? தொண்டு அதிகாரம் இருக்கா? சில பேர் கேட்கிறாங்க, திருவள்ளுவர் விவாகரத்துன்னு ஒரு அதிகாரம் பாடியிருந்தா எவ்வளவு சிறப்பா. ஒரு மணமகனுக்கு ரொம்ப கவலை, அவர் தமிழ் மேலே ரொம்ப இஷ்டம், ஆனா கணவன் மனைவி உறவு சரியில்லை. திருவள்ளுவர் அப்படி ஒரு விவாகரத்துன்னு ஒரு அதிகாரம் பாடியிருக்கிறாரான்னு சரி பார்த்தாரு. அப்படி இல்லை, பணத்தினால ஒருவனுக்கு உதவி செய்தால் அதுக்கு பேர் என்னது? ஈகை. தொண்டுன்னு பேர் இருக்கா அதுக்கு? சரி, வேறு வகையில உதவி செய்தா என்ன பேரு? அதுக்கு ஒரு அதிகாரம் சொல்லிட்டாரு, ஒப்புரவு.
மனிதனுக்கு செய்வது ரெண்டுக்குள்ளதான் வரும், ஈகை ஒப்புரவு, அவ்வளவுதான். இந்த ரெண்டு இல்லாம என்ன செய்ய போறீங்க ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன்? அதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்களே. தொண்டு என்பதே சைவ கொள்கையின்படி தொண்டு என்பது இறைவனுக்கு செய்வதுதான் தொண்டு. மிஸ்நாமர்னு ஒரு வார்த்தை உண்டு, கேள்விப்பட்டீங்களா? மிஸ்நாமர். மிஸ்நாமர்னா என்ன அர்த்தம்? ஒரு சொல்லை எந்த வார்த்தையில சொல்லணுமோ அந்த வார்த்தையில சொல்லாம இன்னொரு வார்த்தையினால சொல்றது. That is called misnomer. It is a misnomer. Why do they want to differentiate saying திருத்தொண்டு? திருத்தொண்டு என்பது அந்த திரு என்பது அதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்கிறார்கள். ஏன்னா நாம தொண்டு செய்யறோம். அதுக்கு என்னன்னு கேட்டா, இப்ப நாம இறைவனுக்கு செய்வதெல்லாம் தொண்டு தானே. ஆனா அவர்கள் செய்யறது நம்மளோட உயர்ந்த தொண்டு ஆகினாலும் அந்த திருங்கிற அடைவுதான். அந்த தொண்டுங்கிற வார்த்தையை அதுக்கு அப்படி இல்லை. நாம இறைவனுக்கு போய் அர்ச்சனை பண்றோம், தேங்காய் உட உடைக்கிறோம், நாமளும் செய்யறோமே, அதுவும் தொண்டு தானே. இந்த தொண்டுங்கிற வார்த்தையே சைவத்துல பல, அதே போலதான் அன்பு அருள் ரெண்டுக்கு ஒரு வேறுபாடு. சைவத்துல வாட்சியே வேற, இலக்கிய சொற்களுக்கு சைவம் சொல்லுகின்ற விளக்கம் வேற. உதாரணமாக அன்புனா என்ன, அருள்னா என்ன? அன்பு என்பது இலக்கியத்துல என்ன பொருள் என்றால், திருவள்ளுவர் என்ன சொன்னார்? அன்புடைமை அருள் உடைமை. அன்புடைமை என்பது யாருக்கு உரியது? இல்லறத்தான் அன்பாக இருக்க வேண்டும், துறவரத்தான் அருளோடு இருக்க வேண்டும். ஆகவே அன்புடைமை இல்லறவியல்ல சொன்னார், அருளுடைமை துறவரவியல்ல சொன்னார். அப்போ அன்பு அருளுக்கு இலக்கியத்துல என்ன அர்த்தம் கேட்டா, அன்பு என்பது தொடர்பு உடையவர்கள் மீது செலுத்துகின்றது அன்பு. முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட செலுத்துறோம் இல்லையா? அருள்கிற வார்த்தை வந்திருக்கா? அருள்கிற வார்த்தை அங்க வரலையே. இங்க அருள் உடைமை அன்புடைமைன்னு ஒரு அதிகாரமே பாடுறாரு. ஆனா அது இலக்கியம் தான் வருமே ஒழிய, நான் என்ன சொல்றேன்னா, சைவ இலக்கியங்களிலே சில சொற்களை கையாளுவது வேற விதம். நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, மவுசுனா எலி, கம்ப்யூட்டர்ல மவுசுனா எலியா? அதுக்கு உதாரணம் சொல்லி காமிச்சேன். மவுசுனா எலி, கம்ப்யூட்டர் படிக்கும் போது மவுசுனா எலியா? த சேம் வேர்டு தானே, சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன். தென் மக்கள் தொண்டு மகேசன் அது சொல்லக்கூடாதுங்க சொல்றேன். மக்கள் சேவை அது யார்? நீங்களா கைன் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். எங்க சொல்லியிருக்கு மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு? எங்க இருக்கா சைவ இலக்கியத்துல? சைவ இலக்கியத்துல காட்டணும் இல்லையா? அகிலன் சொல்லியிருக்கிறாரு, மணிவண்ணன் சொல்லியிருக்கிறாரு, நான் பார்த்தா சொல்லியிருக்காருன்னு சொல்லக்கூடாது. ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்களா? அங்கதானே. அப்படி சொன்னாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாமே, அது ஒரு அளவே இல்லாம போயிருமே. ஆனா சைவத்துல அதான் சொன்னேன், இலக்கியத்துல அர்த்தம் வேற. எங்க ஒரு வித்தியாசம் பாருங்க. அன்பு அருள் என்பதற்கு இலக்கியத்துல என்ன அர்த்தம் கேட்டா, அன்பு என்பது தொடர்பு உடையவர்கள் மீது செலுத்துவது, அருள் என்பது தொடர்பு இல்லாதவர்களுக்கு செலுத்துவது. ஆனா சைவத்துல அர்த்தம் வேற. அதான் சொல்ல வர, இலக்கியத்துல அப்படி அர்த்தம். இப்ப சிலப்பதிகாரத்திலேயோ அது மாதிரி நூல்கள்ல அப்படிதான் அர்த்தம். ஆனால் சைவத்துல அப்படி அர்த்தம் இல்லை. சைவத்திலே அருள் இறைவனுக்கு. அதாவது அன்பு என்பது உயிர்கள் இறைவனிடத்திலே செலுத்துவது, அருள் என்பது இறைவன் உயிர்கள் மீது செலுத்துவது. அதெல்லாம் சொன்னார் அன்பரோடு மரி. நாயன்மார்களே அன்பர் என்று சொல்வார். அதாவது சிவபெருமானிடத்து செலுத்துவதுதான் அன்பு. ஒரு திருமந்திரத்தை தப்பாவே அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். அன்பும் சிவமும் இரண்டன்ப. சிவம் அன்பா இருக்கிறா என்று சொல்லக்கூடாது. சைவத்துல சிவம் அன்பாக இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. சொன்னா அது இழிவு, கடவுளுடைய கொள்கைக்கு இழிவு. அதான் சொல்ல போறேன், இருங்க நான் சொல்ல போறேன். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா, எந்த கோயில்லையாவது அன்பு மிகு நெல்லையப்பன்னு எழுதி போட்டிருக்காங்களா? எந்த கோயில்லையாவது அன்பு மிகு எழுதி போட்டிருக்காங்களா? அதான் அன்புக்கும் அருளுக்கு என்ன வித்தியாசம்? அன்பு என்பது பிரதிபலனை எதிர்பார்க்கும். அதான் அன்புக்கும் அருளுக்கு வித்தியாசம். இப்ப கணவன் மீது செலுத்துவது அன்பு,
அன்பு அன்பு தான் இல்லறதுக்கே இலக்கணம் இருக்கார் திருவள்ளுவர். அன்புங்க என்ன அர்த்தம்? அது திரும்ப என்ன பண்ணும், உங்கள்கிட்ட இருந்து ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கும். அன்பு எக்ஸ்சேஞ்சு தான் அன்பு. என்னதான் என் மேல அன்பா இருக்கான்னு சொன்னாலும் ஒரு அருமையான புடவை எடுத்து கொடுத்தாதான் அன்பா இருக்காங்கிறது ப்ரூஃப் ஆகும் பெண்ணுக்கு. அப்படிதானே? நான் அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேன்னு சொன்னா நம்புவாளா? நீங்க சில பிரச்சனை உருவாக்கீங்க. அப்ப அன்புக்கு ஒரு டோக்கன் வேணும். ஆனால் சிவபெருமான் வந்து அன்பாக இருக்கிறார்னு சொன்னா என்ன சிக்கல் வருது? நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறான்னு ஆயிடுது. மனிதனுக்கு அவருக்கு என்ன வேறுபாடு? ஆகவே என்ன சொன்னாருங்க திருமூலர், அது ஒரு வார்த்தை, ஒரு செங்கலை உருவிட்டோம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவம் ஆவது. அங்கதான் அன்பே சிவம் ஆவதுங்கிற சொல்ல விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், அன்பே சிவம் அந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம். அன்பே சிவம் ஆவதுங்கிற சித்தாந்தத்தில் அர்த்தமே வேற. சிவபெருமானிடத்திலே நீ செலுத்துகின்ற அன்பு உன்னை சிவமாக ஆக்கும். அதாவது சைவத்துல சிவபெருமான் சிவமாக இருக்கிறார், உயிர்கள் சிவமாக ஆகிறது. அதுக்குள்ள ஒரு பெரிய வேறுபாடு. ஆதல் தமிழ் இலக்கணம் என்ன பேரு? ஆக்கச்சொல். யாருக்கு தெரியும்? ஆக்கச்சொல் செயற்கையை உணர்த்தும், இயற்கையை உணர்த்தாது. அதுதான் இலக்கணம் படிக்கணுங்கிறது. ஆக்கச்சொல். ஆகவே அங்கே திருமூலர் சொன்னது அன்பே சிவம் ஆவது. அந்த ஆவதுங்கிற வார்த்தையை உருவிட்டான். சும்மா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அப்படி சொன்னாதான் நம்ம கடவுளுக்கு ஏற்றம் வரும். அப்படி நம்மகிட்ட என்ன பண்றோம்னா, சில விஷயங்களை மக்களுக்கு இப்படி சொன்னாதான் அந்த சமயத்துல இருக்குன்னு நினைச்சுக்கிடுவாங்க, ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்ம உண்டாக்கிட்டோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன். இப்போ இஸ்கான் வந்து இன்னைக்கு உலகம் பூரா பரவுது. ஒரு சின்ன அப்படி அப்படி தவறுங்கிறதுக்கு நான் சொல்றேன் பாரு. ஆனால் அங்கே எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. சைவத்தில் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். நமக்கு ஆள் வரலையே, நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி பேசுறீங்க, உங்களுக்கு ஆள் வரல. அவனுக்கு எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்ட்ரிக்டாக வைக்கிறான், ஆள் வருது. இப்போ உங்கள் கொள்கை அடிபட்டு போச்சே. அவன் பயத்தில் போகிறான். பயத்தில் இல்லை, அவன் சொல்லுகிறான் பாருங்கள், பயம் இல்லை. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷனை எதுக்காக எடுத்துக்கிறேன்னா அவனுடைய கொள்கை சரிங்கிறதுக்கு இல்லை, அவனுக்கு கூட்டும் போது அதனால சரிங்கிறதுக்கு நான் சொல்ல வரல. அதாவது நாம் வந்து கட்டுப்பாடுகளை விதிக்க விதிக்க மக்களிடத்துல ஆதரவு இருக்காது என்று நாமளா அவனை நினைச்சுக்கிறோம். அதுதான். நீங்க புலால் உண்ணக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு தான் வச்சிருக்கிறீங்க. அவன் என்ன வச்சிருக்கான் பாருங்க, புலால் உண்டவன் சாப்பிடுகின்ற உணவை நான் சாப்பிட மாட்டேங்கிறான். அப்படிதான் எனக்கு அதனால சுவரே கிடைக்காது. இஸ்கான்ல மெம்பரானா நீங்க என்ன செய்யணும்? இஸ்கான்ல அவன் சொல்லுகிறான், ஏன்னா அவனுடைய கொள்கைக்கு நான் போல, கொள்கை வேற. ஆனால் ஒரு நான் வெஜிடேரியன் சமையல் பண்ணி நான் வெஜிடேரியனையும் சாப்பிட மாட்டான். அவங்களுடைய கட்டுப்பாடு அப்படி வச்சிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் ஆள் வராம இருக்கா? அது வேற விஷயம், அதுக்குலாம் போகல, நம்ம கொள்கை விளக்கும். அதனால இங்கே வந்து அன்பே சிவம் ஆவது. அங்க ஆக்கச்சொல் என்பது இயற்கை பொருளை இத்தனக்களத்தல், செயற்கை பொருளை ஆக்கமொடு கூறல், ஆக்கந்தானே காரணம் முதற்றே. ஒரு திருவம்பாவில் ஒன்று சொல்றேன் பாருங்க, ஒரு சின்ன விஷயம் சிந்திக்கணும். எடுத்தோன்னு என்ன ஆரம்பிக்கிறாரு? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி. கடைசி என்ன சொல்றாரு? நம்ம ஆதியாம் பாதமலர் அந்தமாம் செந்தளிர்கள். முரணா தெரியலையா உங்களுக்கு? முதல்ல ஆதி அந்தமும் இல்லைன்ட்டாரு, பிறகு ஆதி இருக்குங்கிறாரு. Can you not find the what is called contradiction? இப்படி சிந்திக்கிறீங்க, என்னைக்கா சிந்திச்சிட்டீங்களா? திருவம்பாவையில ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில் எப்படி முடிக்கிறாரு? போற்றி அருளுக நீ ஆதியாம் பாதமலர். அந்தம் அவருக்கு இல்லையா, தொழிலுக்கு இல்லை. அந்தமா அங்க என்னன்னா, இப்ப என்ன பாயிண்ட்னு கேட்டா, அங்கே வந்து அங்க வந்து ஆக்கச்சொல் கொடுக்கல, இங்க ஆக்கச்சொல் கொடுக்கிறாரு. அதான் அங்க உள்ள பாயிண்ட். ஆதியும் அந்தமும் இல்லாங்கும் போது ஆக்கச்சொல் கொடுக்கல. இங்க ஆதி, இங்க என்ன சொல்றாரு?
ஆதி ஆம் பாதம் மலர் அந்த மாம் செந்தளிர்கள் ஆக்கச்சொல் கொடுக்குற அதுக்குள்ளதான் இருக்கு ரகசியம். ரகசியம் அதுக்குள்ளதான் இருக்கு. ஆக்கச்சொல் கொடுத்து சொன்னா அர்த்தம் வேற, ஆக்கச்சொல் கொடுக்காம சொன்னா அர்த்தம் வேற. உதாரணமா பாருங்க, ஒண்ணு சொல்லுகிறேன். இந்த திருவம்பாவையில ஆணாகி பெண்ணாகி அலியாகி பின்னாகி மண்ணாகி இத்தனைக்கும் வேறாகி. உங்களுக்கு என்ன தெரியுது? ஆணாகி பெண்ணாகி அலியாகி. கடவுள் வந்து ஆணாகிறாரு பெண்ணாகிறாரு அலியாகிறாருன்னு தான் நீங்க அர்த்தம் பண்ணுவீங்க. அதான் கிடையாது. அதுக்குதான் இலக்கணம் படிக்கணும். ஆண் ஆகினா ஆண் ஆகலைன்னு அர்த்தம், பெண் ஆகினா பெண் ஆகலைன்னு அர்த்தம். இப்ப உதாரணம் ஒன்று சொல்ல பாருங்க. நான் நாடகத்தில் நாயாக வேடம் போட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் நாய் இல்லைன்னு அர்த்தம். நாயாக நடித்தேன்னா நான் நாயின் அர்த்தமா? அதுதான் கேட்டா ஆக்கச்சொல் அவனுடைய சுரூபத்தை காட்டாது. நம்மளை எவ்வளவு நுட்பம் பார்த்தீங்களா? எவ்வளவு தமிழ், இதுதான் தமிழ் படிக்கணுங்கிற, தமிழ் படிச்சுட்டு சித்தாந்தத்துக்கு போகணும்னு சொல்றேன். இல்லைன்னா அப்படிதான் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. கடவுள் ஆண் ஆகிறாரு பெண் ஆகிறாரு ஆண் ஆகிறாரு. அங்க ஆக்கச்சொல் இன்மை விழித்து வந்தது. It is not his real character. ஆனா ஆகிறார். ஆகிற எதுக்காக அதான் ஆகிறாரு. உலக நடையில அப்படி சொல்றீங்க. உலக நடையில அந்த சித்தாந்தத்துல என்ன கேட்டா அந்த சுரூப லட்சணம் தடத்த லட்சணம் அதுக்கு அர்த்தத்துக்கு போகணும். சுரூபம்னா என்ன தடத்தனம் அங்கதான் போகணும். அந்த சித்தாந்த சொல்ல என்ன பண்றாரு, இலக்கிய வார்த்தையில சொல்ல முற்படுறாரு. அவ்வளவுதான். அது வந்து நுட்ப பொருள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம எடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அதனால இங்க வந்து மிக அருமையாக அந்த திரிபுரத்து அசுரர்கள் அவங்க ரெண்டு பேரும் சுதன்மன் சுசீலன் சுருத்தி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு தான் அவர்கள் வந்து அதை மிக அருமையாக திருமறைகள்ல பல இடங்கள்